பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். இந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது தொடர்ந்து இன்று காலை தொடங்கியது. வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகிலிருந்து அந்த அமைதி பேரணி என்பது புறப்பட்டு தற்போது அண்ணா சதுக்கத்தில் இருக்கக்கூடிய மறைந்த அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு வந்தடைந்து இங்கு அவருடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கின்றார். தொடர்ந்து சென்னை காமராஜர் சாலையில் இந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய நிலையில் அதே போன்று முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திலும் தொடர்ந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சி தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் பாலு உள்ளிட்ட பல்வேறு கட்சி தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் அண்ணாவுடைய நினைவு நாளன்று அமைதி பேரணி என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் சுமார் 1 கிலோமீட்டருக்கும் மேல் இந்த அமைதி பேரணி என்பது தொடர்ந்து தற்போது முடிவடைந்திருக்கின்றது. தேவப்பிரியன், அடுத்தடுத்த என்னென்ன நிகழ்ச்சியை திட்டமிடப்பட்டிருக்கு? தொடர்ச்சியாக தற்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமைதி பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் அதே போன்று துறை சார்ந்த அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல அந்த பொது விருந்துகள்ல கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் பல்வேறு கோவில்கள்லையும் அதே போன்று பல்வேறு இடங்கள்லையும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பொது விருந்து அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விருந்துகளை வழங்க இருக்கின்றார்கள். இது திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டுமே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பிப்ரவரி 3, 1969 மரணமடைந்தார் பேரறிஞர் அண்ணா. திமுகவுடைய நிறுவனர், திமுகவுடைய முதல் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் மாநில உரிமையை முன்வைத்து திமுகவை தொடங்கியவர். 1949 கட்சி தொடங்கப்பட்ட பிறகு திமுகக்கான அடிப்படை கொள்கைகளை வகுத்து தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த 3 முக்கிய பிரகடனங்களை அறிவித்தார் என்றே திமுகவினர் அவருடைய ஆரம்பகட்ட கொள்கையை பற்றி பேசும்போது குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டின் பெயர் சூட்டப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இன்னொன்று, சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியவர். மூன்றாவதாக, இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு என்று சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தியவர். மும்மொழி கொள்கைதான் இந்திதான் இந்தியாவுடைய அடையாளம். ஒற்றை மொழி என்ற ரீதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில்
அதில் மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக கல்வி வளர்ச்சியில் இருமொழி கொள்கையை பின்பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது என்பதுதான் திமுகவினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த 3 மொழி கொள்கைகளும் மூன்று முக்கிய அம்சங்களும் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் வரை அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் என்று அண்ணா கூறியதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே விஷயத்தை மேற்கோள் காட்டி தொடர்ந்து பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார். அண்ணாவுடைய இந்த 3 முக்கிய திட்டங்களும் 3 முக்கிய சாதனைகளும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வழியை பின்பற்றிதான் இன்று பல விஷயங்களில் கொள்கை முடிவுகளை திமுக எடுத்து வருகிறது என்றும் தலைவர்கள் கருதுகிறார்.